கொஞ்சமா எசென்ஷியல் ஐட்டம் வாங்க வேண்டியது இருந்துச்சுங்க. அதனால நம்ம வந்து அந்த கடைக்கு போயிட்டு இருக்கோம். ஏன்னா அங்கதான் அரிசி வந்து கொஞ்சம் ரொம்ப நல்லா இருக்கும். ஃபுல்லாவே வழி ஃபுல்லாவே வந்து லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது. எல்லா வீடுமே இங்க வந்து தீபாவளி டைம்ல அப்படி வச்சிருவாங்க ரொம்ப லைட்டிங்கோட. இப்ப பாத்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஸ்ட்ரீட் ஃபுல்லாவே வந்து இந்த மாதிரியே இருக்கும். 10-15 நாளும் இதுக்கு முன்னாடியே இருக்கும். நான் போகல அந்த டைம் எல்லாம். வந்து மண்ணால செய்யப்பட்ட பொம்மைகள், விளக்குகள் எல்லாமே இங்க இருக்கும். அதே மாதிரி இங்க பாருங்க, இந்த சீமாறு தான் இங்க வந்து இன்னைக்கு வாங்குறாங்க. அது ஒரு ஆள் வந்து 3-4 சீமார் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. உப்பு வாங்கிட்டு போறாங்க. அதே மாதிரி பாத்திரங்கள் வீட்டுல எவ்வளவு இருந்தாலும் இன்னைக்கு அது வாங்குவாங்களாமா. அதே மாதிரி சீமாறு வந்து ரொம்ப அதிகமா வாங்குறாங்க. பாருங்க, எங்க எடுத்தாலும் சீமாறு இருக்கும். அதே மாதிரிதான் பொரி, ஓகேங்களா, இதெல்லாமே வந்து வெளியில வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு 2 கிலோமீட்டர் நடந்துட்டே இருக்கோம். இப்ப பாருங்க, அந்த 2 கிலோமீட்டர் தாண்டியும் கூட அதே மாதிரி டெக்கரேஷன் இருக்கும். மெஹந்தி போட்டுட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு வெடிய வெடிய, இது 12 நாள் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஆனா வந்து நான் போகல. பாத்திரங்கள் பாருங்க எவ்வளவு இருக்குன்னு. எல்லாமே கிஃப்டா கொடுக்கறதுதாங்க. கொண்டு போக முடியாதுல்ல, வீட்டுக்கும் வாங்கிட்டு போறாங்க. இங்க மேக்சிமம் கோல்டு போட மாட்டாங்க. சந்தோஷமா ரோட்டிலேயே சாப்பிட்டுட்டு இருக்காங்க எல்லாரும். பூஜா ரூம்ல வைக்கக்கூடிய பாத்திரங்கள், அதே மாதிரி கிஃப்டா இந்த மாதிரி ஐட்டங்கள் கூட கொடுக்கறாங்க. உப்பு பொரி கண்டிப்பாக இருக்கும். அதே மாதிரி சீமாரும் இருக்கும். மெயினா பூஜா ரூம்ல வைக்கிறதுக்கு மாதுளம்பழத்தோட சீடு, அதே மாதிரி அதிமதுரம் எல்லாமே இங்க இருக்கு. நம்ம முல்தானி வெட்டி, அது நான் சந்தனம் நினைச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஏன்னா பேர்லாம் இல்லை அதுல, அப்புறம் திரும்பி அங்கேயே வச்சுட்டேங்க. அதே மாதிரி இங்க பாருங்க எவ்வளவு ஸ்நாக்ஸ் வெரைட்டியா அவங்களே பண்றாங்க. எல்லாமே ஒரே கடையில கிடைக்கும். இந்த சக்கரை சூப்பரா இருக்கும், இது ஊறுகாய் போடுறதுக்கு. அதே மாதிரி இங்க பாருங்க சோயா சாப் மசாலா. இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இந்த ஏரியாவே தூங்காதுங்க. மெஹந்தி போடுறவங்க எல்லாம் வந்து ரோட்டிலேயே போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இது ஒரு ஊர் மாதிரி, அதனால உங்களுக்கு சேஃப்டி கொஞ்சம் அதிகம்.